தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் ஆதவ சிஷ்யன் ஆஞ்சநேயரை பெருமைப்படுத்தும் வகையில் சேதுக்கரையில் சிவபூஜையின் நிறைவு பகுதியை நாம் சிந்திக்க இருக்கிறோம். வானர வீரர்கள் ராமநாம கோஷம் செய்ய புஷ்பக விமானம் தன் பிரயாணத்தை தொடங்கியது. வழியெல்லாம் ராமன் ஜானகிக்கு ஒவ்வொரு இடத்தையும் காட்டி விளக்கிச் சொல்லி வந்தார். கடலை கடந்து புஷ்பக விமானம் செல்லும் போது கீழே வானரர்களால் கட்டப்பட்ட சேது அணையை கண்டு ஆச்சரியமுற்றாள் ஜானகி. சேதுக்கரையை அடைந்ததும் ராமன் விமானத்தை இறங்கச் செய்தார். ராவணன், கும்பகர்ணன் முதலானோர் பிரம்மனுடைய குலத்தில் தோன்றியபடியால் பிரம்மகத்தி தோஷம் தம்மை பீடிக்காதிருக்க அங்கே ஈஸ்வரனை வழிபட விருப்பம் கொண்டார். சிவ பூஜைக்கு காசியிலிருந்து புனித விஸ்வநாத லிங்கத்தை கொணர விரும்பினார். உடனே மாருதியை அழைத்து விரைவில் சென்று விஸ்வநாதரை பணிந்து லிங்கத்தை பெற்று வருமாறு அனுப்பினார். மாருதியும் ராமனை பணிந்து புறப்பட்டார். காசியை அடைந்த ஆஞ்சநேயர் விஸ்வநாதரை பணிந்து ராமருடைய விருப்பத்தை தெரிவித்தார். ஈசனும் மகிழ்ச்சியுற்று ஆஞ்சநேயரிடம் புனித லிங்கத்தை கொடுத்து தாமும் அங்கு வந்து தரிசனம் தருவதாக சொல்லி அனுப்பினார். புனித லிங்கத்தை தாங்கிக் கொண்டு மாருதி சேதுக்கரை திரும்பினார். சேதுக்கரையில் ஆஞ்சநேயரை எதிர்பார்த்து காத்திருந்தார் ஸ்ரீராமர். சிவ பூஜைக்காக அவர் குறிப்பிட்ட முகூர்த்தம் நெருங்கிவிட்டது. மாருதி வந்து சேரவில்லை. அவருக்காக காத்திருப்பதானால் குறிப்பிட்ட சுபவேளை கடந்துவிடும் என தோன்றியது. ஆகவே மாருதி வரும் வரையில் காத்திருக்காது சீதையை அழைத்து மணலால் லிங்கம் ஒன்றை பிடித்து வைக்குமாறு சொன்னார். ஜானகியும் அவ்வாறே மணலில் லிங்கம் செய்து வைத்தாள். ராமன் கடலில் நீராடி ஈசனை தியானித்து மலர் கொண்டு அந்த மணல் லிங்கத்தை பூஜித்து பிராயச்சித்தங்களை முடித்து கொண்டார். அனைத்தும் முடிவடைந்த பின்னரே மாருதி அவரிடம் வந்து சேர்ந்தார். காசியிலிருந்து தாம் கொண்டு வந்த விஸ்வநாத லிங்கத்தை ஸ்ரீராமனுடைய பாதங்களில் சமர்ப்பித்து அவரை வணங்கி எழுந்தார். மணற்கரையில் லிங்கம் ஒன்று மணலால் பிடித்து வைத்திருக்கப்பட்டதையும் அதற்கு மலர்கள் கொண்டு பூஜித்திருப்பதையும் கண்ட ஆஞ்சநேயர் வழிபாடுகள் முடிந்துவிட்டன என்பதை உணர்ந்தார். அவருடைய மனம் துணுக்குற்றது. பிரபோ, பூஜை முதலானவை முடிந்துவிட்டனவா என்று கேட்டார். ஆமா ஆஞ்சநேயா, நீ வந்து சேருவதற்குள் சுபவேளை கடந்துவிடும் போல் இருந்தது. ஆகவே மணலால் லிங்கம் பிடித்து பூஜையை முடித்து விட்டேன் என்றார் ஸ்ரீராமர். தாம் காசிக்கு சென்று ஈசனிடமிருந்து பெற்று வந்த லிங்கத்தை என்ன செய்வது என்று ஆஞ்சநேயர் கேட்டிருந்தால் விஷயம் விபரீதமாகி இருக்காது. ஆனால் கண நேரத்தில் சிறந்த அறிவாளியும் நவ வியாக்கரண பண்டிதர் என்று கொண்டாடப்பட்டவருமான ஆஞ்சநேயர் கோபத்துக்கு ஆளாகிவிட்டார். அவர் கண்கள் சிவந்தன. பிரபோ ரகுநந்தனா, மணலால் லிங்கம் பிடித்து அதை வழிபடுவதானால் என்னை காசிக்கு அனுப்பியிருக்க வேண்டாமே. ஆஞ்சநேயருடைய உள்ள குமுறலை கண்ட ஸ்ரீராமர் மெல்லச் சிரித்தார். ஆஞ்சநேயா, குறித்த வேளை நெருங்கிவிட்டதே என்றுதான் மணல் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தேன். இப்பொழுது என்ன குடிமூழ்கிவிட்டது? அந்த இடத்தில் உன்னால் கொண்டு வரப்பட்ட லிங்கத்தை பிரதிஷ்டை செய்துவிட்டால் போகிறது. இதற்கு ஏன் வருத்தப்படுகிறாய் என்று கேட்டார். பிரபோ,
அப்படியானால் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறீர்கள் என்று பரபரப்போடு கேட்டார் ஆஞ்சநேயர். அந்த மணல் லிங்கத்தை அப்பால் தூக்கி எறிந்துவிட்டு அங்கே நீ கொண்டு வந்த லிங்கத்தை வைத்துவிடு. நான் அதை சாநித்தியம் பெறுமாறு செய்து விடுகிறேன் என்றார் ஸ்ரீராமர். அவ்வளவுதான். அடுத்த கணம் ஆஞ்சநேயர் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தார். குனிந்து மணலால் அமைக்கப்பட்டிருந்த அந்த லிங்கத்தை அப்பால் தள்ள முயன்றார். அந்த லிங்கமும் கொஞ்சமும் அசையாது நின்றது. காற்றில் ஈரம் உலர்ந்து இறுகி போய்விட்டது போலும் என்று இரு கைகளாலும் பிடித்து அசைத்து தூக்க முயன்றார். அப்போதும் அது அசையாது நின்றது. அவருக்கு ஆச்சரியமாய் இருந்தது. தம்முடைய வாளால் அதை சுற்றி நுனியை கையிலே பிடித்து கொண்டு வேகமாக இழுத்தார். மணல் லிங்கம் இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை. ஆனால் அதை சுற்றியிருந்த மாருதியின் வால் மட்டும் அறுந்துவிட்டது. இழுத்த வேகத்தில் அவர் சற்று தூரம் போய் விழுந்தார். அதைக் கண்ட வானர வீரர்கள் கலகலவென்று சிரித்தனர். பரபரப்பு நீங்கி எழுந்தபோது ஆஞ்சநேயருடைய உள்ளத்தில் ஆத்திரமோ அகங்காரமோ இல்லை. அவமானமே தலை தூக்கியது. கண்ணும் கண்ணீருமாக ஓடி வந்து ராகவனுடைய பாதங்களில் விழுந்து கதறினார். பிரபோ, என்னை மன்னித்து அருள வேண்டும். எனக்கு புத்தி வந்து விட்டது. உங்களிடம் நான் கோபித்துக் கொண்டது பெரும் அபச்சாரம். என் தாமதத்தால் உங்களுடைய காரியம் தடைபடாது நிறைவேறியதே என்று சந்தோஷப்பட வேண்டிய நான் அதற்கு மாறாக கோபம் கொண்டது குற்றமே. அதற்கான பலனை நான் அனுபவித்து விட்டேன். தீனரக்ஷகா, என்னை காப்பாற்றுங்கள் என்று மன்றாடினார். ஆஞ்சநேயா, எழுந்திரு என்று அவருடைய தோள்களை தொட்டு எழுப்பினார் ராகவன். நடந்தது போகட்டும். நீ காசியிலிருந்து கொண்டு வந்த லிங்கத்தை நான் பூஜித்த லிங்கத்துக்கு வடக்கே பிரதிஷ்டை செய். அந்த லிங்கத்துக்கு சர்வ சாநித்தியமும் உண்டாகட்டும். உன்னால் கொண்டு வரப்பட்ட விஸ்வநாத லிங்கத்தை வழிபடாது என்னால் பூஜிக்கப்பட்ட லிங்கத்தை பூஜிப்பவர்கள் பலனை அடைய மாட்டார்கள் என்று அனுகிரகம் செய்தார். ஆஞ்சநேயர் மகிழ்ச்சியுடன் தாம் கொண்டு வந்த விஸ்வநாத லிங்கத்தை ராமலிங்கத்துக்கு வடக்கே பிரதிஷ்டை செய்தார். ராமனும் அதற்கு மலர்கள் தூவி அர்ச்சித்தார். அப்போது அகஸ்தியர் ஸ்ரீராமனை தரிசிக்க அங்கு வந்து சேர்ந்தார். அவரும் மகிழ்ச்சியுற்று ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்தார். அந்த லிங்கத்திலும் ஈசன் சாநித்தியம் கொண்டு அகஸ்தீஸ்வரர் என்ற பெயருடன் விளங்கினார். மாருதி ஸ்ரீராமனிடம் நெருங்கி, பிரபோ, தங்களிடம் கோபம் கொண்ட குற்றத்துக்காக நான் வாளை இழந்து நிற்கிறேன். என்னை மன்னித்து அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். ஸ்ரீராமன் மாருதியின் அறுபட்ட வாளை மெல்ல தடவி விட்டார். அது முன்போல் நீண்டு அழகுடன் விளங்கியது. சேதுக்கரையிலிருந்து புறப்பட்ட ஸ்ரீராமன் கிஷ்கிந்தையை அடைந்து சுக்ரீவனால் செய்யப்பட்ட உபச்சாரங்களை பெற்றுக்கொண்டு புறப்பட்டார். வழியில் ஜடாயுவுக்கு மோட்சம் கொடுத்த இடத்தையும் கபந்தனை வதம் செய்த இடத்தையும் சபரியால் உபசரிக்கப்பட்ட ஆசிரமத்தையும் சீதாதேவிக்கு காண்பித்தார். பின்னர் அவர்கள் சித்திரகூட பர்வதத்தை அடைந்து பரத்வாஜருடைய ஆசிரமத்தில் அவருடைய விருந்தினராக தங்கினர். நாளைய நிகழ்வில் நாம் நந்தி கிராம வரவேற்பு குறித்து சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சேதுக்கரையில் சிவபூஜை நிறைவு பகுதியை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் ஆதவ சிஷ்யன் ஆஞ்சநேயனோடு நாளையும் நாம் நமது பயணத்தை தொடர்ந்து பயணிப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.